ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே என்னோட பிளான்ட்டெல்லாம் ஒரு விசிட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன, ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான். இன்றைக்கி காலையில் நாங்கள் வெளியேருந்து போய் வாங்கிட்டு வந்த சின்னமன், அதாவது பட்டை, நாங்களே வீட்டில் இது பவுடர் ஆக்கி வச்சிட்டோம். எனக்கு இதில் தான் என்னையோட ட்ரிங்க் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா ஹாட் ஆகிட்ட பிறகு தேவையான அளவுக்கு பவுடர் போட்டுக்கோங்க. அதாவது இந்த சின்னமன் பவுடர், பட்டை பவுடர் மாதிரி போட்டுட்டிங்கனாக்கா இந்த தண்ணி பாயில் ஆகிட்ட பிறகு நீங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி குடிங்க. ஏன்னாக்கா நாங்கள் அதை தான் குடித்தோம். எங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. பிகாஸ் பாடியில் இருக்கிற இந்த பேட் ஃபேட்டு, அப்புறமாட்டுக்கு பேட் கொலஸ்ட்ரால் இதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நாங்கள் இது ட்ரை பண்ணோம். அண்ட் இட் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபார் அஸ். இன்னையோட ஹெல்த் ட்ரிங்க் முடிஞ்சுது. அடுத்தது என்ன, பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வில் பி த டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது மில்லட்ஸில் செய்ய போகிற பொங்கல். ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் மில்லட்ஸ், ஒரு கிளாஸ் ஆஃப் மில்லட்ஸ்க்கு ஹாஃப் கிளாஸ் ஆஃப் மூங் தால் நான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து குக்கரில் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்லட்ஸ்க்கு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாஃப் கிளாஸ் ஆஃப் மூங் தாலுக்கும் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னையும் நாங்கள் இதை ட்ரை பண்ணிக்கிறதுனால இது டேம் ஷோர் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தேவையான ரெசிபிஸ் எல்லாமே நாங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறோம் உங்களுக்காக. அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அண்ட் இது ஸ்டிக்கியாக ஆகக்கூடாதுன்றக்காக கொஞ்சம் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் எங்களுக்கு சொல்லலாம். ஸோ சைட் பை சைட் நீங்கள் ஒரு பேன் எடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அண்ட் கொஞ்சம் கீ. பாருங்கள், எங்கள் பொண்ணு இங்கே சேட்டை பண்ணிகிட்ருக்கா. ஸோ கீ, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, அப்புறமாட்டுக்கு மிளகு அண்ட் கேஷ்யூஸ் இது எல்லாமே போட்டு நல்லாவே கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்துட்ருக்கும் போதே சைட் பை சைட் நீங்கள் வச்ச மில்லட்ஸ் மேலே ஒரு கண் இருக்கட்டும். சி, இட்ஸ் ஆல்சோ குக்டு வெல். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா ஐட்டம்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சூப்பர் யம்மி அண்ட் டெலிஷியஸான மில்லட்ஸ் பொங்கல் ரெடி. நீங்கள் இது சர்வ் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் வெளியே போய் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே வெளியே போய் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு, பயங்கரமாக மழை வந்துட்டு இருந்துச்சு, அப்படியே லைட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு டின்னரை முடிச்சுட்டு எங்கள் பொண்ணு விளையாடிட்டு இருந்தா. இதுதான் டைம், நம்மளும் கொஞ்சம் வெளியே போய் வாக்கிங் முடிச்சுட்டு வந்தோம். நானும் என் ஹஸ்பண்ட் வெளியே போய் வாக்கிங் பண்ணிவிட்டு இன்னையோட டேயை அப்படியே முடிச்சிட்டோங்க. Good night guys. Thanks for watching.